நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துறை. வாசிப்பவர் AM தாஜ். நாட்டின் தென்மேல் பருவப்பேச்சு மழை நிலைமை மேலும் தொடரும் சாத்தியம். கடல் கொந்தளிப்பு குறித்து எச்சரிக்கை. கங்கைகள் பலவற்றின் நீர்மட்டம் அதிகரிப்பு. பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இம்முறை வெளியான உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி 64.33% பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி. இலக்குடன் கூடிய சட்ட பொறிமுறை ஒன்று நடைமுறைப்படுத்தப்படாமையே பொருளாதார வீழ்ச்சிக்கான காரணம் என்கின்றார் நிதி ராஜாங்க அமைச்சர். பாடசாலை மாணவியர்களுக்கு சுகாதார அணை ஆடைகளை வவுச்சர் மூலம் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் விழாவை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த மற்றொரு நபர் கைது. கடும்காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது. இந்த அறிவித்தல் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு அமலில் இருக்கும். அதன்படி தென்கிழக்கு தென்மேல் வங்காள விரிகுடா கடற்பகுதிகளில் தொடர்ந்து காற்று வீசி வருகிறது. அத்துடன் கனமழை பெய்து வருவதால் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் வரை அந்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவ மற்றும் கடற்தொழில் சமூகத்தினர் அறிவுறுத்தப்படுகிறார்கள். அறிவிக்கப்பட்ட கடற்பரப்புகளில் கடல்சார் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக கரைக்கோ பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றனர். இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடும் அறிவித்தல்கள் குறித்து தொடர்ந்தும் அவதானம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டின் தென்மேல் பகுதியில் மழையுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 55 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசி வருகிறது. காங்கேசன்துறை முதல் மன்னார் கற்பிட்டி ஊடாக கொழும்பு வரையிலும், காலியிலிருந்து மாத்தறை ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும். கற்பிட்டியிலிருந்து பொத்துவில் ஊடாக கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை வரையிலான கடல் பரப்புகளில் 2 முதல் 2.5 மீட்டர் வரை கடல் அலை உயரக்கூடும். ஆனால் கரையை நோக்கி வரும்போது இந்த அலைகளின் உயரம் குறைவடையும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை கனமழை காரணமாக களுத்துறை மாவட்டத்தில் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. வலலாவிட்ட மதுகம பிரதேசத்தின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மதுகம வலலாவிட்ட வீதி, பெலவத்த வலலாவிட்ட வீதி, பெலவத்த பத்திரலிய வீதி, பெலவத்த மதுகம வீதி, வலலாவிட்ட அவித்தாவ வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இவற்றின் ஊடாக பயணிக்கும் போது மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் களுத்துறை மாவட்டத்தின் அகலவத்த பிரதேசத்தில் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அங்கு 264.5 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. களு, கிங், நெல்வளா கங்கைகளின் நீர்மட்டம் உயரக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. இதனால் குறித்த ஆறுகளின் அருகில் உள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும். நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையினால் பத்தேகம, கின்கந்தையை சுற்றியுள்ள பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் தாழ்நில பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பயிற்சிகள் அனைத்தும் நாசமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஹோமாகம கிருவத்துழுவையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள குருதேவி சுவ அரண பிக்கு வைத்தியசாலை திறப்பு விழாவுடன் இணைந்ததாக பிரதேசவாசிகளுக்கு சுகாதார வைத்திய கிளினிக் சேவை ஒன்றும் ஏற்பாடு செய்யப்படவுள்ளது. அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தலைமையில் நாளை காலை 8 மணிக்கு இது ஆரம்பமாக உள்ளது. இதற்கான பங்களிப்பை கொரிய தன்னார்வ சுகாதார ஊழியர் குழு ஒன்று வழங்கியுள்ளது. பாடசாலை மாணவியர்களுக்கு எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் வவுச்சர்கள் மூலம் சுகாதார அணை ஆடைகளை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன் முதற்கட்டம் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். அதன் 2ஆம் கட்டம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நிறைவடையும். நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் கல்வி கற்கும்
மாணவிகளுக்கு இவை வழங்கப்பட உள்ளன. பாடசாலை மாணவிகளை வலுவூட்டுவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சுகாதார ஆடைகளை வழங்கக்கூடிய விற்பனை நிலையங்களை பதிவு செய்யும் நடவடிக்கை எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன்படி விற்பனை நிலைய உரிமையாளர்கள் தமது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி வாய்ஸர் ஆண்ட்ராய்டு செயலினூடாக 300 ரூபாவை செலுத்தி இதற்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இலக்குடன் கூடிய சட்ட பொறிமுறை ஒன்றை நடைமுறைப்படுத்தாமையே நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கான காரணம் என ராஜாங்க அமைச்சர் சயான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் இடம்பெற்ற அவ்வாறான நிகழ்வுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். 2022ஆம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 128% இருந்த நாட்டின் கடன் சுமையை 2032ஆம் ஆண்டளவில் 5% குறைக்க யோசனை முன்மொழியப்பட்டது. இதற்கான உடனடி நடவடிக்கையின் அவசியத்தை ராஜாங்க அமைச்சர் அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது சுட்டிக்காட்டினார். பெண் தொழிலாளர்களையும் உருவாக்க வேண்டும், பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். நாட்டில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளால் வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்கள் மீதான தாக்கம் அதிகரித்துள்ளது. 2027ஆம் ஆண்டளவில் வறுமை 10% விட குறைக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் சயான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். எலோன் மஸ்க் போன்ற வர்த்தகரின் வருகையினால் மக்களுக்கு ஏற்படும் அபிவிருத்தியை விரும்பாதவர்கள் அவரை பொருளாதார கொலையாளி என்று கருதுவதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். பதுளையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் எலோன் மஸ்க் ஒரு பொருளாதார கொலையாளி அல்ல என்றும் உலக பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் என்றும் தெரிவித்தார். ஜெயகம ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் பதுளை மாவட்ட நிகழ்ச்சியின் 2ஆம் கட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு அமைச்சர் உரையாற்றினார். இதற்கான அனுசரணையை ஜனாதிபதி நிதியம் வழங்குகிறது. இஸ்ரேலினால் இலங்கைக்கு பல தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். அதன்படி விவசாயம், கட்டுமானம், ஹோட்டல்கள், உணவகங்கள் போன்ற துறைகளில் தொழில் வாய்ப்பு கிட்டியுள்ளதாக அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். மாத்தளை ரத்தோட்டே பிட்டகாந்த தோட்ட லயன் வீடுகளின் கூரைகள் புனரமைக்கப்படுகின்றன. சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் ஊடாக குறித்த பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புனரமைப்பு பணிகளை 2 மாத காலப்பகுதிக்குள் நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சருமான பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 11 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களுடன் 5 டிங்கி படகுகளும் ஒரு தொகை கடல் அட்டைகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தை அண்மித்த கரையோர பகுதிகளில் கடற்படையினர் நேற்று தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதன்போது மேலும் பல நீர்மூழ்கி கருவிகளும் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நேற்று வெளியிடப்பட்டுள்ள கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி 64.33% பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர். அதன்படி 1,73,444 மாணவர்கள் இம்முறை பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். அவர்களில் 1,51,343 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் ஆவர். 22,101 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள். இதேவேளை 190 பரீட்சார்த்திகளின் பெறுபவர்கள் வெளியிடப்படாமல் நிறுத்தப்பட்டுள்ளன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வசதிகளுடன் கூடிய பொது மலசல கூட தொகுதி ஒன்றை நிர்மாணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயுமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உரிய தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். யாழ்ப்பாண நகரம் மற்றும் யாழ் மத்திய பஸ் நிலையம் என்பவற்றுக்கு அமைச்சர் நேற்று திடீர் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். அதன்போது அங்கு காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் அமைச்சர் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார்.
யாழ்ப்பாண பிரதேச செயலாளர், மாநகர ஆணையாளர், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினருடன் அமைச்சர் கலந்துரையாடினார். அத்துடன் பொது மலசலகுட தொகுதியை அமைப்பதற்கு பொருத்தமான இடங்களை அடையாளம் காணுமாறும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதிகாரிகளை வலியுறுத்தினார். உலகச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் மைதானத்தை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டார் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் 18 வயது நிரம்பிய இளைஞர் ஆவார். சர்வதேச நபர் தீவிரவாதத்தில் ஈடுபட்டவர் என பிரான்ஸ் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் விழா அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளன. பிரான்ஸ் தலைநகர் தவிர வேறு நகரங்களிலும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் சிலவற்றை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஒலிம்பிக் விழா பாதுகாப்பு நடவடிக்கைகளில் 20,000 ராணுவ அதிகாரிகளும் 40,000 போலீசாரும் ஈடுபடுத்தப்படுவதாக பிரான்ஸ் பாதுகாப்பு பிரிவு அறிவித்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் தமது நாடும் பங்கேற்பதற்காக உக்ரைன் ஏற்கனவே அறிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். தாவர மாதிரிகளை பாதுகாத்து சேமித்து வைக்கும் ஒரு விரிவான வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய தாவரவியல் பூங்கா திணைக்களத்தின் கிளை நிலையங்களுக்கு கிடைக்கும் தாவர மாதிரிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதே நோக்கமாகும். அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த வேலைத்திட்டத்தின் மூலம் அழிவடைந்து வரும் தாவரங்களை பாதுகாத்தல், தாவர மாதிரிகள் மற்றும் விஞ்ஞான ரீதியான தகவல்களை சேகரித்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விளையாட்டுச் செய்திகள். தாய்வான் திறந்த உலகப் போட்டித் தொடரின் பெண்களுக்கான 400 மீட்டர் இறுதிப் போட்டிக்கு தர்ஷி கருணாரத்ன தகுதி பெற்றுள்ளார். ஆரம்ப சுற்றில் அவர் முதலிடத்தை பெற்றார். இதேவேளை ஆடவருக்கான 400 மீட்டர் இறுதிப் போட்டிக்கு அருண தர்ஷன தகுதி பெற்றுள்ளார். ஆரம்ப சுற்றின் முதல் போட்டியில் 47.49 வினாடிகளை பதிவு செய்து முதலிடத்தை அவர் பெற்றார். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். 23,500 கோடி ரூபாய் பெறுமதியிலான திரைசேரி உண்டியல்கள் வெளியிடப்பட உள்ளன. அவை 91, 182, 364 நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை. இதற்கான ஏலம் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. புலத்திசிபுர கலைப்படைப்புகளின் கலாசார நிகழ்வு நேற்று புலனறுவை குட் மார்க்கெட் வளாகத்தில் நடைபெற்றது. புலனறுவை மாவட்டத்தை மையமாக கொண்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். புலனறுவை தமன்காடுவ பிரதேச செயலகமும் சுற்றுலா ஊக்குவிப்பு நிறுவனமும் இணைந்து இதனை நடைமுறைப்படுத்தியுள்ளன. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. நாட்டின் தென்மேல் பகுதிகளில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சபரகமுக மத்திய தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல் மாகாணத்தில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். மேல் சபரகமுக மாகாணங்களிலும் காலி மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும்.
நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் தென்மேல் பருவப்பயிற்சி மழை நிலைமை மேலும் தொடரும் சாத்தியம். கடல் கொந்தளிப்பு குறித்து எச்சரிக்கை. கங்கைகள் பலவற்றின் நீர்மட்டம் அதிகரிப்பு. பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இம்முறை வெளியான உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி 64.33% பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி. இலக்குடன் கூடிய சட்ட பொறுமுறையொன்று நடைமுறைப்படுத்தப்படாமையே பொருளாதார வீழ்ச்சிக்கான காரணம் என்கின்றார் நிதி ராஜாங்க அமைச்சர். பாடசாலை மாணவிகளுக்கு சுகாதார அணை ஆடைகளை வவுச்சர் மூலம் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் விழாவை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த மற்றொரு நபர் கைது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 9 மணிக்கு.